கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவோம் என்னும் தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் ஜீவ சுவாசம் எனும் தலைப்பிலே நான் தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனத்திலே, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். பிரியமானவர்களே, மனித ஜீவனின் ஆரம்பம் எப்படி? ஆதியாகமம் 2:7 வாசிக்கிறபடி, தேவன் மண்ணினால் மனுஷனை உருவாக்கி அவன் நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அன்று ஆதாம் ஜீவாத்மாவானான். இந்த ஜீவாத்மாவை நாம் எப்படி இழந்தோம்? ஜீவ ஆத்மா என்பது மரணமே இல்லாத, முடிவில்லாத, தேவனோடு என்றும் நிலைத்திருக்கும் நித்திய வாழ்க்கை. தேவன் தம்முடைய சாயலாக நம்மை படைத்த போது நாம் அழியாதவர்களாக இருக்க வேண்டும் என்றே விரும்பினார். ஆனால் ஏதேன் தோட்டத்தில் பாவம் நுழைந்த போது மனிதன் அந்த விலையேற பெற்ற ஜீவனை இழந்தான். இதன் விளைவாக ஆதாமின் சந்ததியாக வந்த நாமும் அந்த தெய்வீக ஜீவன் இல்லாமல் வெறும் மாம்சத்திற்குரியவர்களாக ஆவிக்குரிய மரண இருளிலே பிறந்தோம். உடல் ரீதியாக நாம் உயிரோடு இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் நாம் தேவனற்ற மரித்தவர்களாக மாறினோம். இந்த மரித்த ஆத்மா மீண்டும் உயிர் பெறுவது எப்படி? ஆதியிலே ஆதாமின் மேல் ஊதிய அதே தேவன் மரித்து போன ஆத்மாவை கொண்ட மனிதனை மீண்டும் உயிர்ப்பிக்கவே பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உயிர்ப்பிக்கிற ஆவியாக வந்தார். இதையே 1 கொரிந்தியர் 15:45 வாசிக்கிறோம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இதனால் தான் உயிர் தெழுந்த பிறகு இயேசு தம்முடைய சீஷர்களை சந்தித்த பொழுது ஒரு விசேஷமான செயலை செய்தார். யோவான் 20:22 நாம் வாசிக்கிற பொழுது, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். பெந்தேகோஸ்தே அனுபவம் நமக்கு ஏன் அவசியம் என்று பார்க்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து மகிமையோடு பரலோக ராஜ்யம் எழுந்தருளி சென்ற பின்பு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவராக இறங்கினார். அதுவே மகிமையான பெந்தேகோஸ்தே நாள். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி யூதர்கள் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளன்று, இயேசு உயிர்த்த 50வது நாளன்று ஒருமனப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல சத்தம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். காற்று இல்லாமல் எந்த மனிதனாலும் சுவாசிக்க முடியாது. சுவாசம் இல்லாமல் அவனால் உயிரோடு இருக்க முடியாது. அது போலவே பரிசுத்த ஆவியானவராகிய காற்று இல்லாமல் எந்த மனிதனாலும் ஆவினால் பிறந்து ஆவிக்குரியவனாக பரிசுத்தமாக இந்த உலகத்திலே வாழ முடியாது. ஆண்டவர் ஜீவ ஆவியா இருக்கிறார். அவர் வரும் பொழுது மரித்தது உயிர் பெறுகிறது, வறண்டது செழிக்கிறது. மனிதன் மறுபடியும் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய அந்த நித்திய ஜீவனின் பங்குள்ளவன் ஆகிறான். யோவான் 3:8 நாம் வாசிக்கிறபடி, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவினால் பிறந்தவன் அவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். நீங்கள் தேவனுடைய சுவாசத்தை சுமந்து திரிகிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். பிரியமானவர்களை, இன்றும் மனிதனுக்கு மிகவும் அவசியமானது இந்த ஜீவ சுவாசமே. உலக கல்வியோ செல்வமோ பலமோ மனிதனுக்கு புறம்பான வசதிகளை தரலாம், ஆனால் தேவனுடைய ஜீவன் இல்லை என்றால் மனிதன் உள்ளுக்குள் வெறுமையாகத்தான் இருப்பான். ஆனால் ஒருவர் தன் பாவத்தை உணர்ந்து இயேசுவிடம் மனம் திரும்பி வந்து பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை பெற்று ஒரு மனதோடு பரிசுத்த ஆவிக்காய் காத்திருக்கும் பொழுது தேவன் மறுபடியும் அவனுக்குள் தம்முடைய ஜீவ சுவாசத்தை, அதாவது பரிசுத்த ஆவியை ஊற்றுகிறார். மாம்சத்தில் பிறந்தவன் ஆவியில் பிறந்தவனாக மாறுகிறான். மரித்த ஆத்மா உயிர் பெறுகிறது. வெறும் மண்ணா இருந்தவன் தேவனுடைய சுவாசத்தை சுமந்து திரிகிற மகளாக மாறுகிறான். கர்த்தர் தாமே இறங்கி இந்த மேலான பாக்கியத்தை உங்கள் அனைவருக்குள்ளும் பரிபூர்ணமாக விளங்க பண்ணி அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.